ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். வணக்கம். இன்றைய குரல் மீடியாவின் சிறப்பு தொகுப்பில் நாம் பிரான்சில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்கள் நிரந்தரமாக தங்கள் சொந்த நாடான இலங்கைக்கோ அல்லது இந்தியாவிற்கோ திரும்பினால் அவர்களின் ஓய்வூதியம் தொடர்ந்து கிடைக்குமா என்பது குறித்து பார்க்க போகிறோம். பலருக்கும் இருக்கும் இந்த சந்தேகத்திற்கான விடையையும் அதற்கான சட்ட நடைமுறைகளையும் இந்த தொகுப்பில் விரிவாக பார்ப்போம். பிரான்சில் சட்டப்பூர்வமாக பணிபுரிந்து ஓய்வூதிய உரிமைகளை பெற்றவர்கள் அகதி அந்தஸ்து இல்லாதவர்களாக இருந்தாலும் தாங்கள் ஈட்டிய ஓய்வூதியத்தை உலகில் எங்கு வாழ்ந்தாலும் பெறுவதற்கு முழு உரிமை உண்டு. பிரான்சில் வசிக்கும் பலர் நிரந்தரமாக தங்கள் சொந்த நாடான இலங்கைக்கோ அல்லது இந்தியாவிற்கோ திரும்பினால் அந்த ஓய்வூதியத்தை தொடர்ந்து பெற முடியுமா என்ற கேள்வியை எழுப்புகின்றனர். இதற்கான நேரடி பதில் நிச்சயமாக முடியும். நீங்கள் பிரான்சில் வேலை செய்து அதற்கான சமூக பாதுகாப்பு பங்களிப்புகளை செலுத்தி இருந்தால் அந்த ஓய்வூதியம் உங்களுடைய உழைப்பிற்கான உரிமையாகும். நீங்கள் எந்த நாட்டில் குடியேறினாலும் பிரான்சின் ஓய்வூதிய அமைப்பு அந்த தொகையை நேரடியாக உங்களின் உள்ளூர் வங்கிக் கணக்கிற்கோ அல்லது பிரெஞ்சு வங்கிக் கணக்கிற்கோ அனுப்பி வைக்கும். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று மட்டுமே. வெளிநாட்டில் வசிப்பவர்கள் தாங்கள் உயிருடன் இருப்பதை உறுதிப்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் வாழ்வு சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த சான்றிதழை நீங்கள் வசிக்கும் நாட்டில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகளிடம் கையொப்பம் பெற்று பிரான்சுக்கு இணையம் மூலமாகவோ அல்லது தபாலிலோ அனுப்பி வைக்க வேண்டும். மேலும் ஓய்வூதிய காலத்தில் பிரான்சை விட்டு நிரந்தரமாக வெளியேறினால் 3 ஆண்டுகளுக்கு மேல் வெளியே இருக்கும் பட்சத்தில் உங்களின் தற்போதைய 10 வருட வதிவிட அனுமதி அட்டை ரத்து செய்யப்பட வாய்ப்புள்ளது. இருப்பினும் மீண்டும் பிரான்சுக்கு வந்து செல்வதற்காகவே ஓய்வூதியர்களுக்கான வதிவிட அனுமதி என்ற சிறப்பு அட்டையை பிரான்ஸ் அரசு வழங்குகிறது. 10 வருடங்களுக்கு செல்லுபடியாகும் இந்த அட்டையின் மூலம் விசா இல்லாமல் எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் பிரான்சுக்கு வந்து உறவினர்களை பார்க்கவோ அல்லது சுற்றுலாவுக்காகவோ அதிகபட்சம் 1 வருடம் வரை தங்கிக் கொள்ளலாம். அதேவேளையில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில முக்கிய கட்டுப்பாடுகளும் உள்ளன. பிரான்சை விட்டு வெளியேறினால் கார்ட் விட்டல எனப்படும் பிரான்சின் சமூக பாதுகாப்பு மருத்துவ சலுகைகளை தொடர்ந்து பெற முடியாது. எனவே நீங்கள் வசிக்கும் நாட்டில் தனியாக மருத்துவ காப்பீடு செய்து கொள்வது அவசியமாகும். பிரான்சின் சட்டப்படி நீங்கள் பெரும் சலுகை உழைப்பால் பெற்றதா அல்லது அரசின் சமூக உதவியா என்பதை பொறுத்தே அது வெளிநாட்டில் கிடைக்குமா என்பது முடிவு செய்யப்படும். நீங்கள் வேலை செய்ததால் கிடைக்கும் அடிப்படை ஓய்வூதியம், தொழில் சார்ந்த மாற்றுத்திறனாளி ஓய்வூதியம், கூடுதல் ஓய்வூதியம் மற்றும் பணி விபத்துக்கான இழப்பீடு ஆகியவை உலகில் எங்கு சென்றாலும் உங்களை பின்தொடரும். ஆனால் வேலை செய்ய முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை, முதியோருக்கான குறைந்தபட்ச உதவித்தொகை மற்றும் கூடுதல் மாற்றுத்திறனாளி உதவித்தொகை போன்ற பிரான்ஸ் அரசு வழங்கும் சமூக உதவித்தொகைகளை வெளிநாடுகளில் பெற முடியாது. இவை பிரான்சின் வாழ்க்கை செலவுகளை சமாளிப்பதற்காக அரசால் இலவசமாக வழங்கப்படுபவை என்பதால் இவற்றை தொடர்ந்து பெற 1 வருடத்தில் குறைந்தபட்சம் 9 மாதங்கள் பிரான்சில் வசித்திருக்க வேண்டும் என்பது சட்டமாகும். எனவே உழைப்பால் பெற்ற ஓய்வூதியங்கள் மட்டுமே வெளிநாட்டில் கிடைக்கும் என்பதை கருத்தில் கொண்டு நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன் உங்களின் புதிய முகவரியையும் இந்த உதவித்தொகைகளை வழங்கும் நிறுவனங்களுக்கு முறைப்படியான தகவலையும் தெரிவிப்பது கட்டாயமாகும். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.